Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC. நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் மக்கள் சற்றே அதிர்ந்து போயிருக்கிறார்கள். காரணம் ஒரு நுண்கிருமி. அந்த நுண்கிருமி என்ன செய்கிறது? மூளையை தின்று விடுகிறது. 3 குழந்தைகள் பலியாகி இருக்கிறார்கள். அது 3 பேரை தாங்க தாக்கியிருக்கு. 3 பேருமே பலியாகி விட்டார்கள். தமிழக மக்களாகிய நாம் சற்றே உஷாராக இருக்கணும். இருந்தாலும் மாநிலத்தில் சுகாதார அமைப்பு என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செயல்பட வேண்டும். ஏன்னா பக்கத்து மாநிலம் பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் இந்த பாதிப்பு பெரிதாக இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். அச்சப்பட தேவையில்லை. ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும் போதுமானது. நம்ம பக்கத்து மாநிலம் கேரளா போகிறோம் அப்படின்னாலும் அங்கே தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நான்காவதாக ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது. தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சரி, உங்ககிட்ட இதை ஒரு கதை மாதிரி சொல்றதுக்கு பதிலாக கேள்வி பதிலாக சொன்னால் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரிந்துவிடும். இதற்கு பெயர், அதாவது வைரஸா பாக்டீரியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமீபா என்று அழைப்பார்கள். உங்களுடைய குழந்தைகள் ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்க புக்ஸில் எல்லாம் கூட இதை பற்றி போட்டிருப்பார்கள். அமீபாவை நாம் வைரஸ்ன்னு சொல்லிட முடியாது, பாக்டீரியானோ சொல்லிவிட முடியாது. ஒரே செல் தான் இருக்கும், அது தன்னை பெருக்கி கொண்டே போகும். சரி, இதை சுருக்கமாக நாம் பார்த்துட்டு இப்போ முக்கியமாக இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த அமீபா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீச்சல் குளங்களில், நீர்நிலைகளில். கேரளா போகிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அங்கே ஏற்கனவே மக்கள் பயந்துருக்காங்க. சரி, நீச்சல் குளத்தில் மனித உடலில் இது எவ்வாறு நுழைகிறது என்றால் வாய் வழியாகவா மூக்கு வழியாகவா? சேதத்தை எங்கே செய்கிறது என்றால் மூக்கு வழியாக நுழையும். டைரக்டாக மூளைக்கு போகிறது, மூளையை தாக்கி விடுகிறது. முதல்ல எதை தாக்குகிறது என்றால் நரம்பு மண்டலத்தை தாக்குகிறது. மூக்கில் போய் அப்படியே மூளையை தாக்கி விடுகிறது. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். யாரை தாக்குகிறது? சாதாரணமாக நோயெல்லாம் யாருக்கு வராங்க? சக்கரை வியாதி வந்து போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம், டயபெட்டிஸ் வந்து போச்சு அப்படின்னா யார் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்காங்களோ, யார் வீட்டிலேயே இருக்காங்களோ அவங்கள சாதாரணமாக நோய் தாக்கிவிடும். அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். எங்கேயும் வெளியே போய் பெருசாக எக்ஸசைஸ் எல்லாம், உடல் உழைப்பு இல்லாதவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஆனால் இந்த அமீபா என்ன செய்து தெரியுமா? யாரெல்லாம் நீர்நிலைகளில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்களோ, ஆற்றில் குறிக்கிறார்களோ, ஸ்விம்மிங் பூலில் நீச்சல் அடிக்கிறார்களோ அவர்களைத்தான் தாக்குகிறது. குறிப்பாக குழந்தைகள் மற்றும் இளைஞர்களை குறிவைக்கிறது. பாதிக்கப்பட்ட 14 வயதிற்கு உட்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே தாக்குகிறது? நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். நீச்சல் குளம், டைவிங் அடிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீர் சார்ந்த விளையாட்டு நாம் விளையாடும் பொழுதும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, நீங்கள் கேட்கலாம், சரி சார் அதெல்லாம் விடுங்க, தாக்கியதில் எத்தனை பேர் உயிரிழக்கிறார்கள் என்றால் 90% மேல் உயிரிழந்து விடுவார்கள். அதாவது 3 பேரை தாக்கி இருக்கிறது. 3 பேரும் கேரளாவில் உயிரிழந்து விட்டார்கள். 4வதாக ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். வெளிநாடுகளிலும் இந்த அமீபாவானது தாக்குதலை ஏற்படுத்தியிருந்தது. ஏற்கனவே அவங்க என்ன சொல்றாங்க? ஸ்ட்ரைக்கிங் ரேட் என்று அழைப்பார்கள். தாக்குதல் வீரியம் 90% மேல். அதாவது 100 பேரை தாக்குது அப்படின்னா 90க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து விடுகிறார்கள். அதனால் தான் இது மிகவும் ஆபத்தாக பார்க்கப்படுகிறது. சரி, ஒரு நோய் நம்மை தாக்கிய பிறகு அந்த நோயின் அறிகுறியை நாம் எவ்வாறு அறிவது என கேட்டீர்களாயின், இந்த நோயின் அறிகுறி ஆரம்பம் காய்ச்சல், தலைவலி, கழுத்து இறுகிடுங்க, ஸ்டிஃப் நெக் என ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். இறுகிய கழுத்து மற்றும் குமட்டல். அடுத்த கட்ட நோய் அறிகுறிகள் என்னென்ன தெரியுமா? ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும், கவனமே இல்லாமல் இருக்கும். அடுத்தவங்க மீதும் நம்ம சரௌண்டிங் மீதும் சுற்றுப்புறம் மீதும். அது மட்டுமல்ல, ஒரு தடுமாற்றம் தெரியும். ஆங்கிலத்தில் ஹாலுசினேஷன்ஸ் என்று அழைப்பார்கள். பிரம்மைகள் தோன்றும், வலிப்பு வரும், பிறகு கோமாவில் கூட நம்மை விட்டுவிடும். சரி, எத்தனை நாட்களில் இந்த நோய் பாதித்த பிறகு மரணம் தீண்டும் என கேட்டீர்களாயின், சில பேர் ஒரே நாளில் உயிரிழந்தவங்களும் இருக்காங்க, 18 நாளில் உயிரிழந்தவங்களும் இருக்காங்க. ஆனால் ஒரு நாள்லேருந்து 18 நாட்களுக்குள்ளாக உயிரிழப்பு ஏற்படுகிறது என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். சிகிச்சை இருக்கா? இந்த நோய் நம்மை தாக்கியது என்றால் நான் தப்பித்து கொள்ளலாமா என்றால் இல்லை. இதற்கு சிகிச்சை கிடையாது. பொதுவான சிகிச்சை மட்டுமே இதற்கு என்று எந்த சிகிச்சையும் கிடையாது. தமிழக சுகாதாரத்துறை என்ன சொல்லவிருக்கிறது என மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். கேரளாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதலமைச்சர் பினராயி விஜயன் என்ன பண்ணியிருக்காரு? உயரதிகாரிங்க மீட்டிங் போட்டு கேரளாவில் இருக்க ஸ்விம்மிங் பூல்ஸ், நீச்சல் குளம் யாரெல்லாம் சுத்தமாக வச்சிடலன்னு பார்த்து நடவடிக்கை எடுங்க. குளோரினேஷன் என்று அழைப்பார்கள். குளோரின் கலப்பார்கள். கிருமிகள் அங்கே இருக்கக்கூடாது என்பதற்காக இதை சரிவர செய்திருக்கிறார்களா இல்லையா என்பதை பாருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார். அது மட்டும் இல்லை, தேவையில்லாமல் ஆற்றுல குளிக்கிறதோ அல்லது அழுக்கான இடங்களில் குளிப்பதோ கூடாது
என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்போ அங்கே நீச்சல் குளத்தை குறிவைத்திருக்கிறார்கள். சுத்தமாக இல்லாத நீச்சல் குளத்தில் இந்த அமீபா இருப்பதற்கு, இந்த நுண்கிருமி இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என அங்கே அதிகாரிகள் பறந்து கொண்டு சோதனை நடத்தி வருகிறார்கள். தமிழக அரசு என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கும். மனிதனிடமிருந்து மனிதனுக்கு பரவுமா? ஒருத்தருக்கு வந்து போச்சு, இது கொரோனா மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வருமானு கேட்டால் நல்ல செய்தி. அப்படிலாம் பரவாது. டைரெக்டாக தண்ணியிலிருந்து நமக்கு வந்தால் ஒழிய இது மனிதன்கிட்ட இருந்து மனிதனுக்கு பரவாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட மூவருக்கும் வயது பாருங்க, 5 வயது பெண், 13 வயது பெண், 14 வயது ஆண், இப்படியாக குழந்தைகள் எல்லாமே 14 வயதிற்கு உட்பட்டவர்கள். 4ஆவதாக பாதிக்கப்பட்டிருப்பவருக்கும் வயது 14 என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள், கேரளாவுக்கு செல்பவர்கள் சற்றே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தமிழகத்திலையும் ஸ்விம்மிங் பூல் சுத்தமாக இல்லை என்றால் நீங்கள் மிகவும் உஷாராக இருப்பது நல்லது. தமிழக அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்புக்காக நாம் காத்திருக்கலாம். மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம், accredited A+ by NAC.